வெல்கம் டு போபிஸ் கிச்சன். இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கேரளா ஸ்பெஷல் வெள்ளையப்பம் எக் ரோஸ்ட் பண்ண போறேன். அதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். முட்டை பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பேன் வச்சுட்டு கடுகு போட்டு தாளிச்ச பிறகு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்ல சூடான பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுறோம். பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிய பிறகு A few moments later. நல்லா வதங்கி பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போடுறோம். அதுவும் நல்லா வதங்கி பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, ஒரு ரெம்பை இலை அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கி பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா 1/2 ஸ்பூன் சிக்கன் பவுடர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சுட்டு பாயில் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். எக் ரோஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ப மாவு எடுக்க போகிறோம். அப்ப மாவு நைட்டே நம்ம மாவு அரைச்சி ரைஸு பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மார்னிங்கு தேங்காய், கொஞ்சோண்டு சாதம் எல்லாம் போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, கொஞ்சம் சர்க்கரை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம நைட்டே மாவில் கொஞ்சம் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப இது பண்ணக்கூடாது. அந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிய பிறகு அப்போதுக்கு மாவு ஊற்றுறோம். ரொம்ப இது பண்ணக்கூடாது, பெருசு பண்ணக்கூடாது. நல்ல திக்காகவே இருக்கணும். வெள்ளையப்பம் திக்காகவே தான் செய்யணும். நல்லா சாஃப்டான வெள்ளையப்பம் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே அதே மாதிரி செய்யணும். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி ஈஸ்ட் எல்லாம் போட்டதுனால நல்ல வாசனையாக இருக்கும். வெள்ளையப்பம் எக் ரோஸ்ட் ரெடி. நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல சூப்பரான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.